10 நிமிஷத்தில் ஆனியனே இல்லாமல் பீர்க்கங்காய் கிரேவி பண்ணலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பீர்க்கங்காய் போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. 10 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. 2 தேங்காய் குறைன்னு அரைச்சிக்கோங்க. 2 பத்து தேங்காய் அரைச்சிக்கிட்டால் போதும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவோம். கலரி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கிரேவி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடியாக இருக்கும். பனிவரகு கூட இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.